புதுவையில் 2 நாள் நிகழ்ச்சிக்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபி ஆகியோர் வருகை தந்துள்ளனர். இவர்களை வரவேற்று பாஜக சார்பாக கோரிமேடு எல்லையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மற்ற கட்சியினர் பேனர்கள் வைத்தால் உடனடியாக அகற்றி வரும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது பாஜக சார்பாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என கூறி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விசிகாவினர் மற்றும் தமிழ் அமைப்புகள் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தினால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.